इमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सुनिधत्तां सुधाकृति यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। प्रमितिपरिष्कृतिमुद्रा सहृदयहृदयैः समर्पिता कविभिः भवति सुभाषितनीवी परगुणचोरैः आर्यार्थाः. இந்த சுவாமி தேசிகனுடைய அற்புதமான சுபாஷித நீதியில 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 7 விதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு நாம அனுபவிச்சோம். இன்னும் ஒரு 4-5 விதமான அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கின்றன. இவ்வளவு சொல்லணுமா, தேவையா என்று ஒரு கேள்வி வருது. என்ன சாதாரணமா தெரிஞ்சு போயிட்டு பிரமித்தி பரிஷ்கதி முத்ரா சகதேகதையை சமர்ப்பிதா கவிகி பவதி சுபாஷிதனேவி பரகுணச்சோரையை ஆஹாரியார்த்தா என்பதாக இந்த சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான இந்த சுபாஷித நெய்வியில சொல்லப்பட்ட விஷயங்களை பரகுணச்சோரையை ஆஹாரியார்த்தா, அதாவது பிறர் சொல்லுவதை தான் சொல்றதாக அதே சப்தங்களையும் அந்த அர்த்தங்களை தன்னுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு அந்த சாகித்ய திருடர்களாலே இது திருட முடியாத ஒரு வஸ்து என்பது தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பிரமிதி பரிஷ்காரம், இதுல உள்ள ஒரு பிராமணியம், அதுக்கு பண்ணப்பட்ட பரிஷ்காரங்கள், இதெல்லாம் பார்த்தோம்னாக்க யாராலையும் அறிய முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்லணுமா என்ற ஒரு கேள்வி. ஒவ்வொரு அர்த்தத்தை அனுபவிக்க செய்யும், ஒவ்வொரு விதேச அர்த்தங்கள்லையும் அனுபவிக்க செய்யும். அது சுவாமியினுடைய ஒரு வைபவத்தை நாம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு அர்த்தப்பட்டியோட இந்த ஸ்லோகம் இருக்கின்றிருக்கா என்பது சில சமயங்கள்ல நான் நினைச்சு பார்த்துப்பேன். என்னதான் ஞாச விம்சதி தத்துவமுக்தாகலாபம் போன்ற கிரந்தங்களுக்கெல்லாம் சுவாமியை வியாக்கியானம் பண்ணிருக்கேன். சுவாமியை வியாக்கியானம் பண்ணினதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். ஞாச விம்சத்தின்றது ஞாச விஷயமாக பரநியாச விஷயமான ஒரு இது தோற்றமாக சொல்லலாம் ஒரு விஷயம். அது இந்த 21 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஞாச விம்சத்தியில வரைச்சு அதனுடைய அர்த்தங்கள் சாதாரண கவியா இருக்கிறவன் ஸ்லோகம் பண்ணிட்டு போயிடுவானே தவிர அதுக்கு அர்த்தம் தானே வியாக்கியானம் பண்ண மாட்டான். எங்கேனா விபரீதமாக அர்த்தம் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னாக்க அந்த மாதிரி அர்த்தத்துல பண்ணலைன்னு சொல்லலாம். இல்ல பிறருக்கு புரியாது போல தனக்கு தோணிச்சுன்னாக்க அந்த அர்த்தங்கள் பண்ணலாம். இப்படி எல்லாம் சில சமயங்கள்ல தான் வரைச்சு இந்த பதங்களை எந்த அர்த்தத்துல இந்த பதங்களை பிரயோகம் பண்ணிருக்கோன்றத தெரியப்படுத்துறதுங்கிறதுக்கு. இப்ப ஞாச விம்சத்திக்கு சுவாமி வியாக்கியானம் பண்ணினதுக்கு காரணமே என்னன்னு கேட்டேன். ஞாச விஷயத்துல சுவாமியினுடைய அபிப்பிராயத்தை யாரும் மாற்றி சொல்லக்கூடாது. இதுதான் ஸ்ரீபாஷ்யக்காரனுடைய திருவள்ளம், நாதமுனிகள் ஆளவந்தார் போன்ற மகாச்சாரியர்களுடைய திருவள்ளம் என்பதை திருடீகரணம் பண்ணுவதற்காக ஞாச விம்சத்திக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதே மாதிரி தத்துவமுக்தா கலாபத்துக்கு சர்வார்த்த சித்தி என்ற வியாக்கியானம் பண்ணிருக்கேன். தத்துவமுக்தா கலாபன்றது நம்ம சித்தாந்தத்துக்காகவே அது மொத்தத்தையும் சுருக்கமாக தெரியப்படுத்துற ஒரு லோகத்தில் பண்ணின சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஒரு கிரந்தம் அது. அந்த கிரந்தத்துக்கு சர்வார்த்த சித்தின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கேன். ஒரு கால் பின்னாடி இருக்கிற வாழ்க்கை அதுக்கு புரியாத போயிடுத்தோம்னா என்ன பண்றது? ஆகையால அது பரமத பிரதிஷேபம் பண்றதுக்கு
இதுக்கு சர்வார்த்த சித்தியும் தத்துவமுக்தாக்களுக்கும் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது ஒரு கத்தியும் கேடையும் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லுவார். இந்த சட்டதோஷனே கத்தி மாதிரி இருந்ததுன்னா தத்துவமுக்தாக்கள் அப்போ கேடையும் மாதிரி இருந்திருக்கு. பரமபுத்தாள்லாம் நம்ம பேர்ல எதனா தோஷணம் சொன்னாங்கன்னாக்கா இந்த தோஷணம் நம்ம சித்தாந்தத்துக்கு ஒட்டி வராது, நம்ம சித்தாந்தத்தை அணுக முடியாதுன்றதை தெரியப்படுத்துறதுக்காக ஏற்பட்ட அந்த சட்டம். அதுக்காக சுவாமி தானே வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இப்ப சுபாஷித நீவிக்கு சுவாமியே வியாக்கியானம் பண்ணிருந்தாக்க எப்படி இருந்திருக்கும்னு ஒரு மனசுல ஒரு யோசனை பார்த்துட்டு, அப்படி சுவாமியே வியாக்கியானம் பண்ணியிருந்தாக்க அதுல பல விஷயங்கள் சுவாமி எப்படி சாத்திருப்பார் என்னன்றது நமக்கு சொல்ல தெரியாது. சுவாமியினுடைய வியாக்கியானம் எத்தனை விதமா சுவாமி திருவுள்ளத்துல எத்தனை இருந்துருக்கோ அத்தனையும் தெரியப்படுத்துறதுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு கிரந்தமா ஆயிட்டு இருக்கும். அதோட இல்லாத இந்த சுபாஷித்த நீவிக்கு சுவாமி வியாக்கியானம் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, முதல்லயே நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், பவதி சுபாஷித நீவி பிரமிதி பரிஷ்கதி முத்ரா சகதை சதையி சமர்ப்பிதா கவின்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இந்த சுபாஷித நீவிய சுவாமி அனுகிரகிச்சுட்டு அதனுடைய அர்த்தத்தை தந்திரோள்ளத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களையும் அங்க இருந்த மகான்களுக்கு வித்வான்களுக்கு அவரே சாதிச்சு அப்படி சொல்லிட்டதுனால அதுக்கப்புறமா இதுக்கு அர்த்தம்ன்றது தனியா வியாக்கியானம்ன்றது பண்ண வேண்டிய ஒரு சன்னிவேசம் ஏற்படலை அவர் காலத்துல. இப்ப யார் அதை கேட்டிருந்தவன் சுவாமியினுடைய திருவள்ளம் இதுன்னு அவ யாரும் வியாக்கியானம் பண்ணல. அதுக்கப்புறமா இப்ப பார்த்தோம்னா சுபாஷித நீவிக்கு எனக்கு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய உபலப்தம் கிடைக்கக்கூடியவைகள்ல பார்த்தோம்னாக்க இந்த பட்டபா சுவாமியினுடைய வியாக்கியானம் தான் முதல்ல இருக்கு. அதுல பட்டபா சுவாமி இப்படி ஒரு 12 அர்த்தம் இந்த மாதிரி பல அர்த்தங்களை சுவாமி சாதிச்சிருக்க. அதோட அவர் நிறுத்தல, அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு விசேஷம். இதே மாதிரி சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் இன்னும் பல அர்த்தங்களை கூட சொல்லலாம் என்றதாக சாதிச்சிருக்க. அந்த மாதிரி இப்பவும் நம்ம இந்த சுவாமியினுடைய வைபவத்தை பறைசாற்றக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயங்களை தான் நாம தெரியப்படுத்துறோம். அதனால இத்தனை அர்த்தங்கள் நாம தெரிஞ்சுக்கிறதுல ஒவ்வொன்றுலயும் புதுசா பல விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இது காரணமாக இருக்குன்றது அதை யாராலும் மறுக்க முடியாது. இப்ப இன்னைக்கு 7வது அர்த்தம் சொல்ல போறேன். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹ்ருதய ஹ்ருதயை சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணசோரைஹி அஹாரியா. நீவி என்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றது. நீவியாத் பந்தனாகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நீவின்றது சிறைச்சாலைய சொல்றது ஒரு அர்த்தம். இப்ப சிறைச்சாலைய பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு சில பரிஷ்காரம்லாம் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த சிறைச்சாலைகள்ல பார்த்தோம்னா மதில் சுவர் ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு கம்பி எல்லாம் இருந்துட்டு இருக்கும், பக்கத்துல அகழி இருக்கும். இப்படி சுலபமாகலாம் அது வெளியில போக முடியாத, அதாவது தப்பிச்சென்று போக முடியாததாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க. அதுதான் அந்த சிறைச்ச நீவிக்கு ஒரு பிரமிதி. இதுக்கு பிராக்க பரிஷ்காரம்ன்றது, அதாவது இந்த பிரமிதின்றது இந்த சிறைச்சாலையில இத்தனை பேர் தான் இருக்கலாம். இங்க தனியா இருக்கக்கூடிய சாலிட்யூட்னு சொல்லக்கூடிய தனியா இருக்கக்கூடியவா அந்த மாதிரி சிறைச்சாலை, இது பல பேர் இருக்கக்கூடிய சிறைச்சாலை அப்படின்னு அதுக்கு அந்த சிறைச்சாலைக்கே உண்டான ஒரு விதிமுறைப்படி அமைகிறது இருந்திருக்க. அது சிறைச்சாலைன்னு சொல்றது.
அதுக்கு பரிஷ்காரம், அதுக்கு மேல எகிரி குதிக்காத முடியை, பெருசா மதில்கள், அதுக்கப்புறமா அகடி அனண்ட வர்றது இருக்கிறதுக்கு, அதே மாதிரி இதெல்லாம் பரிஷ்காரம்னு சொல்றது. முத்ரா அப்படின்னு சொன்ன சிறைச்சாலையில கதவெல்லாம் பெருசா பெரிய கவாட்டம் இருக்கும், பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு எல்லாராலையும் எல்லா சமயத்திலையும் எல்லாம் திறந்துட்டு போக முடியாது. அதுல அது பூட்டு இருக்கும், அதை திறக்கிறதுக்கு எல்லாம் நிறைய ஃபார்மாலிட்டி எல்லாம் இருந்துருக்கும். அது அதிகாரிகள், சிறைச்சாலைக்குன்னு உண்டான அதிகாரிகள் வந்தாதான் அந்த சிறைச்சாலையை திறக்க முடியும். இது முத்ரா. இப்போ இப்படிப்பட்ட இந்த சிறைச்சாலையிலிருந்து சௌரைகி அகாரியார்த்தா, திருடர்களால வெளியில போகவே முடியாதுதான ஒரு சிறைச்சாலை. அதாவது சௌரைகி அகாரியார்த்தா அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலையில திருடர்களாலே வெளியில போக முடியாததாக இருந்திருக்கு என்பதாக அர்த்தம். இது இப்படிப்பட்ட ஒரு பரிஷ்காரத்தோட இருந்திருக்கிற இந்த சிறைச்சாலைய பார்த்த உடனேயே யாருக்கும் திருடணும்ன்ற எண்ணமே வரவே வராது. இதுதான் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு தப்பு பண்றான்னா அந்த தப்பு பண்றதுக்கு தண்டனையை பத்தி தெரிஞ்சுக்காத இருந்தான்னாக்க, இல்ல தண்டனையை பத்தி தெரிஞ்சும் அந்த தண்டனை சுலபமான தண்டனை தான், அதை அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்க அந்த தப்பை திருப்பி பண்ணிட்டே இருப்பான். ஆனா அந்த தப்புக்கு தண்டனை, தீவிரமான தண்டனை, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு கணக்கு இருந்ததுன்னாக்க அப்ப கண்டிப்பா அவன் தப்பே பண்ண மாட்டான். மிலிட்டரி ரூல்ஸ்ன்னு சொல்லுவார். சாதாரண ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய தண்டனையினுடைய ஒரு விதிமுறைன்றது வேற. இதே ராணுவத்துல இருக்கக்கூடியவளுக்கு அவளுக்கு ஒரு டிசிப்ளின்ல இருந்து மாறினாலும் ஒரு தப்பு எல்லாம் பண்ணாலும் அவளுக்கு வரக்கூடிய தண்டனை முறைன்றது வேற. இப்போ அந்த தண்டனை முறையை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் கண்டிப்பா அந்த தண்டனைக்கு பயந்துட்டு தப்பு காரியத்தை பண்ணவே மாட்டான். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகனுடைய அற்புதமான ஸ்ரீசுக்தி சுபாஷித நீவி இருந்துருக்கு. இந்த சுபாஷித நீவியிலேருந்து எதனா ஒரு சப்தங்களையோ அர்த்தங்களையோ, இதுல சொல்லப்பட்ட அர்த்தங்களையோ இதே சப்தங்களையோ ஒருத்தம் பிரயோகம் பண்ணினான்னாக்க இந்த மாதிரி பிரயோகம் எப்படி உன்னால பண்ண முடியும்? உனக்கு பண்ணவே முடியாது. இது சுவாமியினுடைய ஸ்ரீசுக்தியை கையாளுவதற்கு, அதுல பெருமாள் சுவாமியினிடத்துல பக்தி இருக்கிறவன் அந்த ஸ்ரீசூக்திகளை சொல்லி சொன்னாக்கா அதுல அர்த்தம் இருந்துருக்கு. பக்தி இல்லாதவன் சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி சொன்னாங்கனாக்கா அவனுக்கு பெரிய சிக்ஷை தான் ஏற்படும். ஒரு உழைப்புக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சமயோச்சிதமா இருக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காகவோ அதுக்காக சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளை பக்தி இல்லாத ஒருத்தன் சொன்னான்னாக்கா அந்த சமயத்தோட உழைப்பு சித்திக்கலாம். ஆனா சுவாமியின் இடத்துல கௌரவம் இல்லாத அதை உபயோகப்படுத்திட்டு இந்த பணம் சம்பாதிக்கிறதுன்றது இருக்க, அது விபரீதத்துல தான் முடியும். ஆகையால எப்பேற்பட்டவாளும் இந்த சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளை கையாளும் பொழுது பக்தி சிரத்தையோட தான் அந்த சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லணும்ன்றதை தெரியப்படுத்துறதுக்காகவும் இது சொல்லப்படுகிறதுன்னு ஒரு பிரகாரமான அர்த்தம். இது இதே மாதிரி இன்னொரு அர்த்தம் சொல்ல போறேன். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டேன், முத்ரா சப்தத்தை. இப்போ இந்த நீவி சப்தத்துக்கு காராகிரகம்னு அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு அர்த்தம் சொன்னோம். முத்ரா சப்தத்துக்கு ஒரு அர்த்தம், அந்த அர்த்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு இன்னொரு பொருள் சொல்லலாம்ன்றது சொல்றேன். இந்த சுபாஷித நீவி சப்தத்தினால ஒரு ஜீவ வியக்தி,
யாரோ ஒருத்தர் ஜீவிச்சுருக்கிற ஒரு व्यक्ति சொல்றது. இப்போ அவர் விஷயத்துல வரைச்சு ஒரு முத்திரை, இந்த மந்திர சாஸ்திர வித்துக்களாக மந்திர சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் இப்ப நமக்கெல்லாம் சமாசயனம் பண்றாங்க, அதுதான் முத்திரைன்னு சொல்றது. இது நம்ம சம்பிரதாயத்துல சமாசயனம்ன்றது சாதாரணமா ஒரு முறை பண்ணிக்கிறோம், எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்புன்னு கிடையாது. மாத்வாள்லாம் அப்பப்போ இந்த மாதிரி சமாசயனம் பண்ணிப்பாங்க. இந்த முத்ரா தாரணம்னு சொல்லுவா. அந்த முத்ரா தாரணம் எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் முத்ரா தாரணம் பண்ணுவான். சில சுவாமிகள்லாம் மாத்வாள்லாம் வந்தாருனாக்கா பார்த்துருக்கோம், உங்களுக்கு நிறைய பேருக்கு அதை தெரிஞ்சுக்கலாம் விஷயம். இப்போ இங்க சுபாஷித நீவி சப்தத்தினால ஒரு ஜீவ வியக்திய குறிப்பிடுறதாக எடுத்துட்டு அவன் விஷயத்துல முத்திரைன்னு சொல்லச்சு இந்த பஞ்சசம்ஸ்கார ரூபமான முத்திரைய சொன்னாக்க, இந்த முத்திரையை தரிக்கிறவாடான கணக்கு இருந்தாருனாக்க இதுதான் பிரமிதி பரிஷ்கிருதேகே முத்ரா. அதாவது இப்ப இந்த முத்திரைன்றது எப்படி வருது, நாம எல்லாரும் ஈஸ்வரனுடைய சாட்சாத் சிவன் நாராயணனுடைய தாசம்பூத்தர்கள். இதை பறைந்த நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் இந்த பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சம்ஸ்காரம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஏற்பட்ட அந்த முத்ரா தாரணம்னு சொல்றது. இந்த பிரமிதி பரிஷ்கதேகே முத்ரா இந்த விவேகத்தினாலேயும் பரிஷ்காரத்தினாலேயும் உண்டானதாக இருந்திருக்கிற இந்த மந்திரம் ஞாசம் முத்திரை இருக்கு, அந்த முத்திரை சமர்ப்பித்தா, இது சமர்ப்பிக்கப்பட்டதாக இருந்ததுன்னாக்கா அவனுக்கு என்ன வரும், சதசத் விவேகம் வரப்போம். அதாவது எது சத்து எது அசத்து, எது ஏற்புடையது எது விளக்க வேண்டியது என்கிற எண்ணம் அவனுக்கு வரப்போகுது. இப்ப இந்த முத்திரையை எதுக்காக கொடுக்குறா, இந்த முத்ரா தாரணமே எதுக்காக என்று கேட்டோம்னா, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற பரதத்துவ விஷயத்துல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லாமல் இருக்கணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த சங்கடக்கிற தாரணாதி முத்திரங்கள்லாம் கொடுக்கிறது. இப்படி பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா, பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சகதே இதயி சமர்ப்பிதா கவிபிகி. கவிபிகி அப்படின்னு சொல்லச்சு கவின்ற சப்தத்தை ஞானிகள் மகான்கள் என்றெல்லாம் சொல்றது கொண்டு இந்த கவிபிகி சமர்ப்பிதா முத்ரா சபதே இதயி கவிபிகி சமர்ப்பிதா முத்ரா, இந்த ஞானிகளாலே சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முத்ரையானது இந்த பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா இவனுக்காக பண்ணப்பட்ட இந்த சமாசிரேன ரூபமான பஞ்சசம்ஸ்கார ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்ஸ்காரமான முத்திரையானது பரகுண சோரைகி ஆரியார்த்தா. பரகுணாக சத்ருகுணம். இங்க சத்ருகுணம்னு சொல்றது நமக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய குணங்கள் காமம் குரோதம் அசூய முதலியவைகள் தான். இந்த காமம் குரோதம் அசூய முதலியவைகள் இருக்க இவைகள்லாம் தேவ சோராகம், அவைகள் தான் சோரங்கள். அதுதான் நம்மளுடைய இந்திரியங்களுக்கெல்லாம் அந்த புலன்களை வேற வேற விஷயத்துல ஈடுபடுத்தும்படியாக பண்றது என்பது. அப்போ இந்த முத்ரா சம்ஸ்காரம் வந்துட்டோம்னாக்கா, பஞ்சசம்ஸ்காரம் வந்துட்டோம்னாக்கா காமம் குரோதம் முதலியவைகள்லாம் நம்மிடத்துல அண்டாது என்பது தெரியப்படுகிற அத்தியாத்மம்னு சொல்லக்கூடிய வேதாந்த விஷயத்துல தெளிவோட இருந்துருக்கிற மகான்களிடத்துல இருந்து இந்த முத்ரா தாரணத்தை நாம பெற்றுக்கொண்டோம்னா அதனால நமக்கு விவேகம் ஏற்படும். பரமாத்மா யாரு,
ஜீவாத்மா யாரு, பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள சம்பந்தங்கள், தத்துவம் கீதம் சுதாசம், இந்த பரமாத்மாவை அடைவதற்கு உண்டான வழியில வந்து பரநியாசம் புருஷார்த்தம், அதுக்கு வந்து அந்த புருஷார்த்தத்தை சொன்னது பாருங்க. பரநியாசம் அவரை பெருமாள் அடைய வேண்டிய வழி, புருஷார்த்தம்ன்றது அந்த பகவத் கைங்கரியம் தான் என்பது விஷயத்துல ஒரு நிச்சயம் ஏற்பட்டு அந்த நிச்சயத்திலிருந்து எப்பவும் இது களவு போகாத ஒரு நிச்சயமாக இருக்கும் என்பது தெரியப்பட்டதுன்னு அடுத்த அர்த்தம் இது. இந்த முத்ரா சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவது. இந்த முத்ரா சப்தத்துல என்னன்னாக்க முத்ரா சக்கர தாரணம்னு சொல்லி அந்த சைவாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முத்ரா சக்கர தாரணத்துல முதல முத்திரைன்னு ஒரு முத்திரை. முதல முத்திரைன்னா முதலம்னா உலக்க, உலக்க மாதிரி ஒரு முதிரை. இந்த உலக்க முதிரைய தரிச்சுட்டாருனாக்கா அவளிடத்துல சோர பயமே வராது. பவே சோரகதி ஸ்தம்பா முதலி முதிர தாரணா. யார் இந்த முதல முதிரைய தரிக்கிறவனாக இருக்கானோ அவன் விஷயத்துல சோரனே வரமாட்டான், திருடனே அண்ட மாட்டான் என்று சொல்றது. இது வெறும் இந்த முத்ரா சப்தத்துக்காக சொல்றது, இது வந்து சாகித்யத்துக்காக சொல்றது. இங்க வேதாந்த விஷயம் இல்ல. முத்ரான்றது அந்த சில முத்திரை சௌரைகி, அதாவது அகாரியான்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, திருடர்களாலே திருட முடியாததாக இருந்துருக்கு, கொள்ளையடிக்க முடியாததுன்றதுக்கு எப்படி முத்ரா தாரணம் பண்ணணும்னு விஷயத்துல திருடனை அணுக முடியாதுன்றதும் இது ஒரு பிரகாரமான அர்த்தம் இருக்கு. இதே மாதிரி இந்த நீவி சப்தம், சுபாஷித நீவின்னு சப்தம். இந்த நீவின்ற சப்தம் இருக்க பெண்கள் இடையில அணியும் ஆபரணத்துல இந்த அணியக்கூடிய வஸ்திரங்கள்ல முடிச்சு போட்டுக்கிறார். அந்த முடிச்ச வந்து நீவின்னு சப்தத்தினால சொல்லி சொல்ற. இது கிரமமான அர்த்தம் தான். இது நீவி சப்தமே அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. அமரகோஷத்துலாம் சொல்லிருக்கு. இந்த பதிவிரதையாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அவ பண்ணிக்கிற அலங்காரம் இருக்க, அலங்காரம்ன்றது அவ அணியும் ஆடை, அணியும் விதம், ஆடை அணியும் விதம் இருந்துருக்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆடை அணியும் விதம்ன்றது பிறருக்கு ஒரு தவறான எண்ணத்தை எடுத்தாமல் இருக்கும் என்கிற அர்த்தத்துல ஒரு அர்த்தம் இது. எல்லாருக்குமே எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருந்துட்டு இருக்கு. பிரகிருதி சம்பந்தம் நல்ல சில சமயங்கள்ல காமவசமாக சொல்லலாம், சில பேர் கோபம் வரலாம், காம குரோதங்கள்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுக்கு எல்லாம் உத்தேஜகம்னு சொல்றது, தூண்டுதலாக இருக்கிறதுன்றது சில விஷயங்கள். அந்த மாதிரி வரைச்சே ஒரு அழகா இருக்கிற பெண்கள் அலங்கோலமா ஆடை அணிந்தாருனாக்கா அது பர்த்தா தவிர இதர புருஷங்களாலேயும் அவளை பார்க்கணுன்றதோ அவளுடைய ஒரு எண்ணம், இந்த அழகு கொள்ளை போகும்படியான ஒரு நிலை ஏற்படும். இது வந்து விரும்பத்தகாத ஒரு விஷயம். சுபாஷித நீவின்னு சொல்றபடினால இந்த இடத்துல என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. பெண்கள் தனக்கு ஒரு பதிவிரதா ஸ்திரீகள் தங்களுக்கே ஏற்பட்ட முறையில ஆடை அணிந்து கொண்டார்கள். ஆனால் அவள்லாம் பரேஷாம் குணாக அப்பிரதான பூதாக, அதாவது தன் மனைவி தவிர பிற மனைவிகளிடத்திலேயோ பிற பெண்களிடத்திலேயோ
ஒரு கண்ணோட்டம் உடையவர்களாலே அகாரியார்த்தா பவதி, அவளுடைய அழகானது கொள்ளையடிக்க முடியாததாக ஆகும் என்பது ஒரு அர்த்தம். இதுல இருந்து என்ன ஏற்படுறது அப்படின்னு, துஷ்ட புருஷர்களாலே இவ பெண்கள் பண்ணிக்கக்கூடிய ஒரு அலங்காரத்தின், அதாவது ஆடை அணியும் விதத்தினால இவளுக்கு எந்த சிரமமும் இல்லாதபடி இருக்கும் என்பது தெரியப்படுத்துறது. இப்ப இந்த கிரந்தத்துக்கு என்ன அப்படின்னா, சுபாஷித நீவின்னு சொல்றதுனால அந்த திருஷ்டாந்தம் தாஷ்டாந்தம் எல்லாத்தையும் இந்த கிரந்தத்துல சமன்வயப்படுத்தணும். விவேகம் ஏற்படும். குலஸ்திரீகளாக இருந்துருக்கிறவா அவ ஆடை அணியும் பொழுது நாம எப்படி இதை ஒத்திக்கணும் அப்படின்றதுல ஒரு விவேகத்தோட அவ நடந்துக்கிறார். அந்த விவேகத்தோட நடந்தான்னாக்க அவளுக்கு யாராலையும் எந்த துஷ்டர்களாலையும் சிரமம் ஏற்படாது. அந்த மாதிரிதான் இந்த சுபாஷித நீவின்றது இருக்க, இது விவேகத்தோட விவேக பூர்த்தியோட இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். இந்த கிரந்த விசேஷத்தை நாம முழுசா நாம தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு நல்ல விவேகம் ஏற்படும். அந்த விவேகத்தினால பரமபுருஷன் விஷயங்களையோ எது நல்லது எது கெட்டது என்பதை பகுத்து அறிந்து கொள்வதற்கு உண்டான சாமர்த்தியன்றது ஏற்படும். நமக்கு அது இயல்பாகவே இருக்கக்கூடியதுதான். நம்முடைய பாப விசேஷத்தினால, காமத்தினால, குரோதத்தினால அந்த பகுத்து அறிய முடியாத ஒரு நிலை வந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு பரிஷ்காரம் கணக்கு இருந்ததுன்னாக்க இந்த கிரந்தம் மாதிரி இருக்கிற நிலையில இதுல பரிஷ்காரம் இருக்கிறதுனால விவேகம் கண்டிப்பா ஏற்படும்ன்றதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் இது. இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இந்த சுபாஷித நீவில என்ன சொல்றேன் என்னன்னு யாருக்குமே ஒன்றும் தெரியாது. இதற்குலாம் என்ன சொல்ல போறேன்றதே தெரியாது. இந்த ஸ்லோகம் இந்த இடத்துல வரணுமா, ஆரம்பத்திலேயே வரணுமா? இத 144வது ஸ்லோகமா வச்சுட்டாக்க என்ன தப்பு? அதுதானே பொருத்தமுடையதாக இருந்திருக்கும். ஏன்னா மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த விஷயங்கள்னால இப்படிப்பட்டதாக இந்த கிரந்தம் இருக்கிறபடினால இப்ப இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்களையோ சப்தங்களையோ யாராலையும் திருட முடியாத இருந்திருக்கு. பரகண சோரைகி ஆரியார்த்தா பவதி சுபாஷித நீவின்னு சொன்னான்னாக்க அது ரொம்ப நல்லா இருக்கும். அதோடு இல்லாத சமர்ப்பிதா கவிபிகி அப்படின்னு சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்ற பூத காலத்துல சொல்லி நிர்தேசம் இருக்கு. இன்னும் சமர்ப்பிக்கவே இல்லை, இங்கதானே இருந்துருக்கு. இப்ப இந்த நிர்தேசத்தை இப்ப பண்ணச்சு இப்ப போய் இந்த ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்லலாமா என்று ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன என்று கேட்ட, முதல்ல சொன்னாலும் தப்பு இல்லை, கடைசியில் சொன்னாலும் தப்பு இல்லை. உபயசாச தோஷ விரகாசன்னு சொல்லி சொல்ற. ஏன்னா இதுல ஒரு விஷயம் தெரியணும். இந்த சுபாஷித நீவி எப்படி ஏற்பட்டதுன்றது. இப்ப இந்த சுபாஷித நீவிய சிங்கபூபாலனுக்கு சொல்லும் பொழுது சொல்றதுக்காக அனுப்பிக்கிறதுக்கு முன்ன அங்க வந்த வித்வான்களுக்கு இந்த சுபாஷித நீவி முழுசும் பண்ணி இதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டேன். இந்தந்த அர்த்தங்கள்ல நான் இந்தந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் பண்ண போறேன்றத சுவாமியை தெரிவிச்சுட்டேன். ஆகையால அதுக்காக இந்த சமர்ப்பிதான்னு சொல்ற வார்த்தை இருக்க பூத காலத்துல சொன்னதுனால தப்பு இல்லை. இது ஒரு விஷயம். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சமர்ப்பிதான்றது சொல்லச்சு சமர்ப்பயத்தும் அர்ஹா அப்படின்ற அர்த்தத்திலையும் சொல்லலாம். அதாவது மகான்களிடத்திலே சமர்ப்பிக்கிறதுக்கு தகுந்ததாக இருக்கின்றது என்கிற அர்த்தத்துல
இது பிரயோகம் பண்ணிருக்குனாக்க அதனால முதல்ல சொன்னதுனாலயே தப்பு இல்லை, பின்னாடிதான் சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. இந்த இதுல இருக்கக்கூடிய பூத காலம்ன்றது எதை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, இந்த பூத காலம்ன்றது இது சுவாமி காலத்துல சொல்றது, பிற்பாடு சொல்றது, கிரந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன சொன்னது, கிரந்தம் முடிவுல சொல்றது அப்படின்ற அந்த பூத விஷயத்தை அந்த மாதிரி காலத்து அர்த்தம் பண்ண வேண்டாம். இத ஆரியார்த்தம் திருட முடியாததாக இருந்திருக்கிறதுன்றதுக்கு வரைச்சு திருடுறதுக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு, அதை சமர்ப்பித்தான்றதுனால சொல்றது. ஆகையால இந்த ஸ்லோக ரச்சனை, இந்த ஸ்லோகம் பண்ற காலத்துல சொல்றதுன்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம் என்று சொல்றது. அதே மாதிரி உத்தராட்டத்துல பவதி சுபாஷித நீவின்னு சொல்லிட்டு பவதின்னு வர்த்தமான கால நிர்தேசம் பண்ணிருக்க, நிகழ்காலத்தை சொல்ற. ஒன்னும் முடிக்கவே இல்லை, இன்னும் ஒன்னும் சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னே இதுக்கு பவதி ஆகிறதுன்னு சொன்னா இதுக்கு வர்த்தமான சாமீப்பே வர்த்தமான வத்வான்னு சொல்றது. வர்த்தமான சாமீப்பே இப்ப என்ன சொல்றோம்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துட போறான். அப்படி வந்துட போறவங்க பார்த்து நான் சொல்றேன், அவனை வருகிறான்னு நம்ம பிரயோகம் பண்றோம். வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பிரயோகம் பண்றோம், வருகிறான்னு சொல்லி பிரயோகம் பண்றோம் வர்த்தமான காலத்துல. இந்த வர்த்தமான காலத்துக்கு சாமீபியம் ரொம்ப நெருக்கமான ஒரு சன்னிவேச தொடர்பு இருக்கு. அப்போ வர்த்தமான காலத்தை பிரயோகம் பண்றது, தாத்துவ பிரயோகம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் இருந்துருக்கு. அந்த ரீதியிலையும் இந்த கிரந்தத்தை சேவிச்ச உடனே வரக்கூடிய நிலைய தெரியப்படுத்துறது என்று ஒரு அர்த்தம். இன்னொரு சொல்றேன், சுபாஷித சப்தத்துக்கு சாது பாஷணம் என்பதாக ஒரு பேர். சாது பாஷணம்னா நல்ல பாஷணம். இப்போ இந்த சாது பாஷண சப்தத்துக்கு என்ன சொல்றதுன்னா வித்ய சொல்றது. வித்யா ஆக்கியாதி பாஷணம் இத்தியனுசாரம் சொல்லிச்சு. வித்யை இருந்த கல்வி செல்வத்தை சொல்லி சொல்றோம், கல்வியை சொல்லி சொல்றோம். இந்த கல்விதான் பாஷணம்ன்ற சப்தத்தினால சொல்லப்படுறது. அந்த வித்ய சாது பாஷணம்னு சொல்லச்சு. இந்த வித்யானது இது கவிக்கு யாரால உபதேசம் பண்ணப்படும்? வித்யன்றது இருக்கு எல்லாம். அந்த கல்வி செல்வமானது கவிக்கு ஞானிகளாலதான், மகான்களாலதான், வித்வான்களாலதான் அது உபதேசம் பண்ண முடியும். அப்படி வித்வான்களால உபதேசம் பண்ணி நமக்கு வந்த அந்த கல்வி செல்வமானது ஆகாரியாத்தான் யாராலையும் திருட முடியாத ஒரு விஷயம். மீதி செல்வங்களாக இருந்துன்னாக்கா அந்த செல்வத்தை திருடி போயிடலாம். யாரோனா திருடி, பொண்ணாகவோ பொருளாகவோ பணமாகவோ. இன்னும் பேங்க்ல இருந்தா கூட சைபர் கிரைம்னு சொல்லி சொல்றா. இப்போ எப்படி திருடு போயிடுறதுன்னு சொல்லி சொல்றா. இப்படி எல்லாம் இருந்துருக்கு. இது ஆனா கல்வி செல்வம்ன்றது யாராலையும் திருட முடியாத இருக்குன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த சுபாஷித நீவி சப்தத்தினால சுபாஷிதம்ன்றதுக்கு வித்யை, அதனுடைய மூலதனம், வித்யை ஆகிற ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தை அகாரியார்த்தா பரகுண சோரைகி அகாரியார்த்தா என்று சொல்றது. இது அடுத்ததான சொல்ற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, சுபாஷிதானாம் நீவி என்று சொல்லணும். சுபாஷிதம்ன்றதுக்கு சோபனமான வசனங்கள், நல்வார்த்தைகள் என்று அர்த்தம். அவைகளுக்குள்ள இது ரசமாக இருந்திருக்கு, நீவி மூலபூதமாக இருந்திருக்கு என்றதாக சொல்றது. இங்க நீவின்ற சப்தத்துக்கு வரைச்சே மூலபூதம் அப்படின்னு சொல்லி சில சமயங்கள்ல வரைச்சே ஒரு பரிஷ்காரம், இப்படிப்பட்ட ஒரு மூலமாக இருக்கக்கூடிய நல்வார்த்தைகளுக்கெல்லாம் மூலமாக இது இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை நல்ல ஒரு பரிஷ்காரத்தோட சொல்லணும், நல்லா சொல்லணும்.
வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேனச்சான்னு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகணுமானாக்கா மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேனச்சான்னு நல்ல பளபளன்னு வேஷ்டி நல்ல ஆடை அணிந்திருக்கணும், உடல் அமைப்பு நல்லா அழகா இருக்கணும், வார்த்தை பேசுறது நல்லா பேசுறதா இருக்கு, படிச்சவனா இருக்கணும், வினயம் இருக்கணும். இப்படி வகாரை பஞ்சபிரியுக்தன்னு சொல்லிட்டு இந்த 5 குணங்களோட இருக்க ஒரு மாப்பிள்ளையா வந்தாக்கா எல்லா மாமனாருக்கும் பெருமையா இருக்கும்னு சொல்ற. வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேனச்சான்னு சொல்ற. இப்ப இந்த வஸ்திரம் இப்ப இது ஒரு நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணச்சு. என்ன மாதிரி இல்லாத நல்லா ஒரு சார்புகள் எல்லாம் போத்துண்டு நல்லா பரிஷ்காரமா போய் பண்ணாங்கனாக்கா அதுக்கு இன்னும் கௌரவம் அதிகம் என்பதை சொல்றேன். பிரமிதி பரிஷ்கிருதி அப்படின்னு சொல்லி சொல்ற. இது அலங்காரத்துக்கு வச்சு சீதா பிராட்டிக்கு ராமாயணத்தை சொல்லச்சு கல்யாணத்தை கூறப்படுவ கொடுக்குற. அந்த கூறப்படுவ எப்படி விட்டுருந்தா அப்படின்னு கேட்டா ஹம்சம் பார்டர் போட்டிருந்த புடவை விட்டுருந்தாலும் வால்மீகியை சொல்றேன். அந்த ஹம்சம் இருக்கக்கூடிய பார்டர்லாம் ஹம்சம் இருந்துருக்கு, ஒரு பட்டு புடவை விட்டுருந்தா இதெல்லாம் சொல்ற வால்மீகி. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லச்சு நல்ல படப்படம் திருமணம் நல்ல ஒரு சால்வையை போட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு அலங்காரமா பண்ணிட்டு போறது இருக்க. அது பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா என்பதாக சொல்ற. இதுல அப்பய தீட்சிதர் இருந்தாரா பெரிய ஞாபகம். ஆனா ஒரு அழுக்கு துணியை விட்டுண்டு பாக்குறதுக்கும் அவ்வளவா அழகா இருக்க மாட்டேன். அவர் என்ன பண்ணாரு, காஞ்சிபுரத்துல ஏதோ போயிட்டே இருந்தாரு. யாரும் அவ்வளவா மதிக்க. அப்பா அவளை பார்த்தாங்க, இருக்கிறவாளை பார்த்தாங்க. அட்டராணி பரீட்சந்தாம் அம்பராட் அம்பரேனக்கும் என்பதாக. அக்ஷராணி என்னென்ன வாங்கோ, வாதம் பண்ண வாங்கோ, நான் எவ்வளவு தெரிஞ்சு சாஸ்திரம் வச்சிருக்கேன், எவ்வளவு அध्यயனம் பண்ணிருக்கேன், எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு நீங்க என்னோட அந்த விஷயத்துல பரீட்சை பண்ணுங்க. இது அழுக்கு துணி ஒத்துருக்கேன், அந்த துணி ஒத்துருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த துணி எல்லாம் ஒரு ஆடம்பரம், அதனால என்ன வரப்போகுது என்று கேட்டாராம். அங்க இருக்கிற ஒரு பண்டிதர் சொல்லி சொன்னாராம், வாசப்பிரதானம் கலு பண்டிதானாம் என்பதாக. பண்டிதர்களாக இருந்திருக்கவாளுக்கு வாசகா அணிகின்ற ஆடை இருக்கு, இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. வாசப்பிரதானம் கலு பண்டிதானாம். என்ன இப்படி சொல்ற அப்படின்னு அங்கதான் சொல்ற. பார்க்கடலை கடைந்த பொழுது விஷம் வந்தது. அந்த விஷம் வரச்சே சர்மாம்பரம் வீழ்ச்சி விஷம் பயோதி. இந்த யானை தோலை ஒட்டின்றத பார்த்தோன்னே இந்த விஷத்தை யாருக்கிடா கொடுக்கலாம்னாக்க யானை தோலை ஒட்டின்றவனை பார்த்து சிவனை பார்த்து இந்தடா அப்படின்னு கொடுத்தாரு. மகாலட்சுமி அவதாரம் பண்ணும். மகாலட்சுமி அவதாரம் பண்ணச்சே யாருன்னு பீதாம்பரம் வீழ்ச்சிய ததோச கன்யாம்னு இந்த சமுத்திரராஜன் பீதாம்பரத்தை சாத்தின்னு படப்படான்னு ஆச்சரியமா சாட்சான் மன்மதனாக சேவை சாட்சின்னு இருக்கிற பெருமாளை பார்த்து மகாலட்சுமியை கொடுத்து ஆகையால வாசப்பிரதானம் கலு பண்டிதானா. பண்டிதாளுக்கு அவ அணிகின்ற ஆடையும் முக்கியமானதுதான் என்பதை தெரியப்படுத்துற. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த சுபாஷித நீவின்றது எப்படி இருக்கு, அதுல பிரமிச்சி பரிஷ்காரத்தோட இந்த சுபாஷித நீவிய உபன்யாசம் பண்றவாளும் இப்படி ஒரு அலங்காரத்தோட பிரமிதி இது விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சுட்டு இதுக்கு உண்டான அலங்காரத்தோடய இது பண்ணான்னாக்கா அப்போ அகமேவ பண்டிதா நாயமிதி கர்ஜனசீலைஹி துர்ஜனைஹி அபாரியாசான். சில துர்ஜனங்களாக இருக்கிறவா நான் தான் பண்டிதன், இவெல்லாம் மீதி பேர்லாம் பண்டிதன் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிச்சுட்டு போறாள, அவளால இவரை பண்டிதன்னு சொல்ல முடியாது, பண்டிதன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவளும் கூட இப்படி அந்த துர்காட்டித நீதியாக இருக்கக்கூடியத சொல்லச்சே ஒரு பரிஷ்காரத்தோட
நல்ல ஒரு ராங்கவத்தோட கையில சோடாவோட இதெல்லாம் போட்டுட்டு அந்த முறைக்காகவும் ஏறி உட்காந்து சொன்னாங்கன்னாக்கா அவளும் ஒழுது சேவிச்சுட்டு போயிடுவா என்றும் ஒரு அர்த்தம் வந்து இப்படி முதல் ஸ்லோகத்துக்கு 12 அர்த்தங்கள் நாம இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறமா 2வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பிரமிதி பரிஷ்கிருதி முத்ரா சஹதய ஹிருதயை சமர்ப்பிதா கவிபிஹி பவதி சுபாஷித நீவி பரகுணஜோரைஹி ஆஹாதியா. இந்த முதல் ஸ்லோகத்தினால முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டோம்னா விவேகம். இந்த விவேகம் எதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும், எதெல்லாம் நம்ம விட்டுடணும், தத்வகித புருஷார்த்தங்கள்ல விவேகம், வாழ்க்கை முறையில விவேகம், இது எல்லாத்துலயும் விவேகம் வரும். விவேகத்தோட நடந்துட்டோமானாக்க அவளுடைய பாதைய யாராலையும் மாற்ற முடியாது என்பதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். கவிதா கேகமாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குணவே நமः.